இப்போ சத்தான நல்ல பணம் இருக்குது. ஆனா, சத்தான உணவுகள வாங்குறதுக்கு நம்மளால முடியுது, சாப்பிட முடியுது. சத்தான உணவுகள சாப்பிட்டு சாப்பிட்டே உடல் பருமன் ஏற்பட்டுரும். நம்மளால உடல் உழைப்புங்கிறது வந்து இவ்வளோ தான் குடுக்க முடியும். உடற்பயிற்சிங்கிறது இவ்வளோ தான் குடுக்க முடியும். யாரால ரொம்ப நேரம் உடற்பயிற்சி பண்ண முடியும் அப்டின்னா, அதுவே அவங்களுக்கு வேலையா இருக்கும். ஒரு வேலைய வேற ஒரு வேலைய பார்த்துட்டு நான் ஒரு ஒரு கிளர்க்கா இருக்கேன், மளிகை கடையில வேலை பார்க்குறேன். நான் முழு நேரம் அதில தான் என்னுடைய தொழில்ல தான் கவனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களால ரொம்ப நேரம்லாம் கடினமா உடற்பயிற்சி செய்ய முடியாது. உடற்பயிற்சி செய்து நீங்க உங்க உடம்ப குறைக்க முடியாது. உடல் பருமன குறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, அப்ப நீங்க உங்க உடல் பருமன உடற்பயிற்சி மூலமா, உடல் உழைப்பு மூலமா குறைக்கணும்னா, அதுவே உங்களுடைய வேலையா இருக்கணும். உங்களுக்கு வேற எந்த தொழிலும் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, அல்லது ஒரு மளிகை கடை மெக்கானிக்கா இருக்கீங்க. உங்க தொழில்ல தான் பெரும்பாலான நேரத்த நீங்க செலவிடுறீங்க அப்படிங்கும்போது, உங்க உடல் பருமனை குறைப்பதற்காக என்னால் ஒரு அளவுக்கு மேல உடற்பயிற்சி செய்ய முடியாது. அ அப்படிங்கிறது தான் உண்ம. அப்படி இருக்கும்போது, உங்க உடல் பருமன் சத்தான உணவுகள மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. கார்போஹைட்ரேட் உணவுகள குறைச்சுட்டேன். அரிசி உணவுகள தவிர்த்து விட்டேன். நல்ல முட்டை, பாலு, தயிரு, மோரு, வெண்ணெய், நெய்யி, மாமிசம், காய்கறி, பழங்கள் அப்படின்னு சொல்லி புரதச்சத்து உணவுகள் நல்லா சாப்பிடுறேன். சத்து மாவு நல்லா சாப்பிடுறேன். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே உடம்பு பருமன் அதிகமாயிடுது. என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, அப்ப நீங்க வந்து நல்லா சாப்பிடும்போது சத்தான உணவுகள சாப்பிடுங்க. உடல் உழைப்பை அதாவது உடற்பயிற்சியும், உடல் உழைப்பும் மட்டுமே உங்களுடைய தொழில் கிடையாது. நீங்க வேற ஒரு தொழில் செய்றீங்க. அப்ப இந்த மாரி நேரத்தில சாப்பிடும்போது நல்லா சத்தா சாப்பிடுங்க. அதே நேரத்தில ஒ உண்ணாவிரதம் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் பருமனை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள, உடல் பருமன் எப்பொழுதுதான் கட்டுப்பாட்ட மீறுதோ, அப்ப நீங்க உண்ணாவிரதம் இருங்க. உண்ணாவிரதம் எப்ப இருக்கணும்னா, உடல் பருமன் எப்ப கட்டுப்பாட்டை மீறுகிறதோ, அப்பல்லாம் நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும். இவ்வளோ தான் எனது எடை. இப்ப 60 கிலோ தான் எனது எடைப்பா. நான் ஏற்றுக்கொண்ட எடை. நான் விரும்புகிற எடை. அப்ப அதற்குள்ள என் உடம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க சத்தா சாப்பிடுங்க. நல்ல சத்தான உணவுகள். சும்மா வயித்த நிரப்புறதுக்காக அரிசி உணவுகளையும், கோதுமை உணவுகளையும் சாப்பிட்டு வயித்த நிரப்பி, அதெல்லாம் குப்பை உணவுகள். அதுமாதிரி பேக்கரி உணவுகளையும் சாப்பிட்டு, சமோசா, பஜ்ஜின்னு சாப்பிட்டு வயித்த நிரப்பாதீங்க. சாப்பிடும்போது சத்தா மாமிசம், மீனு, முட்டை, தயிரு, காய்கறி, பழங்கள், கீரைகள், பருப்புகள், கடலைகள், காளான், சத்து மாவு அப்படின்னு சாப்பிடுங்க. உங்க உடல் பருமன் எப்ப வந்து உங்க விருப்பத்த மீறுதோ, 60 கிலோ தான் எனது உடல் எடை. அந்த 60 கிலோவ உங்க உடல் எடை மீறும்போது, உண்ணாவிரதம் இருந்து, அந்த 60 கிலோவுக்கு உள்ள ஒரு 58 58 தான் நீங்க 60 கிலோங்கிறது ஒரு பார்டர். 58ங்கிறது எல்லை. அதாவது பார்டர் எல்லாம் ஒண்ணு தான். 58ங்கிறது நீங்க உங்க உடல் எடையை வைத்திருப்பதற்கான அளவு. அதை மீறுகிறது 60ஐ தொட்டுவிட்டது என்றால், அந்த 2 கிலோவ குறைப்பதற்கு ஒரு கடுமையான உண்ணாவிரதம். 2 நாளு, 1 நாளு, 2 நாளு, 3 நாளுன்னு கூட தேவைப்படுற அளவுக்கு வச்சு, உடல் எடைய சர்ருன்னு குறைச்சு விட்டு, திரும்ப நல்ல சத்தான உணவுகள சாப்பிடுங்க. நல்ல சத்தான உணவுகள சாப்பிடுங்க. சக்கையான உணவுகள சாப்பிடாதீங்க. இப்படி சாப்பிட்டு, உடல் பருமனை உண்ணாவிரதம் தான் உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். மிக முக்கியமானது. எளிமையாக வாழ்கிறவர்கள், என்னால கடினமா உடற்பயிற்சியெல்லாம் குடுக்க முடியாதுங்க. எனக்கு அது வரவும் வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த உண்ணாவிரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு. இது உடற்பயிற்சி செய்றவங்களுக்கும் இந்த உண்ணாவிரதம் தேவை. நல்லா சாப்பிடும்போது சத்தா சாப்பிடணும். சத்தா சாப்பிட்டாலே அந்த உடல் பருமன் ஏற்படும். அந்த சத்தான உணவுகள் அது உடம்புல சேர சேர அது உடல் பருமனை ஏற்படுத்தும். ஏன்னா, நீங்க சத்தா சாப்பிடும்போது மாமிசம், மீனெல்லாம் சாப்பிடுவீங்க. மாமிசம், மீனு இதெல்லாம் வந்து செரிமானம் செய்வதற்கு கடினமானது. பால்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அது செரிமானம் செய்வதற்கு சிரமப்படுகிற ஒரு உணவு அது. கடினமான உணவு. அது உடல் பருமனை ஏற்படுத்தும். மாமிசம், மீனு, முட்டை, பாலு இது வந்து உடல் பருமனை ஏற்படுத்தும். அப்போ இது வந்து சத்தான உணவு. அதே நேரத்தில உடல் பருமனையும் ஏற்படுத்தும். அப்போ இதனால் ஏற்பட்ட உடல் பருமனை நீங்கள் குறைக்க வேண்டுமென்றால், உங்களால் கடினமாக முரட்டுத்தனமா உடற்பயிற்சி செய்ய முடியாது எனும் பட்சத்தில், நீங்கள் அதற்கு உண்ணாவிரதம். அது உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு கூட அந்த உடல் பருமன் ஏற்படும். அப்போ நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும். அது 1 நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம். தீவிரமா உடற்பயிற்சி பண்ணி, அந்த உடல் பருமனை குறைச்சு, அந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஒரு 58 கிலோவுக்கு கொண்டு வந்துருங்க. திரும்ப பழையபடி ரெகுலரா சாப்பிட ஆரம்பிங்க. உங்க உடல் எடை கூடும். ஒரு 60 தொடும். 60 தாண்ட விடவே விடாதீங்க. அல்லது உங்க உடல் எடைய நீங்க எப்பவுமே 56க்குள்ள வச்சுருங்க. 56லேருந்து 4 கிலோ கூடலாம்ப்பா. ஆனா 60 கிலோவ கூடக்கூடாது. உங்க உடல் எடை எப்போதுமே நீங்க 56க்குள்ள வச்சுருங்க. 60 கிலோ தான் எனக்கு வந்து உடல் எடை இருக்கணும். அதுக்கு மேல போகவே கூடாது. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க 56க்குள்ள வச்சுருங்க உங்க உடல் எடைய. 56க்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா, 56லேருந்து 60 வரைக்கும் நீங்க சுதந்திரமா சாப்பிடுங்க. 60 கிலோ வர்ற வரைக்கும் சுதந்திரமா சத்தான உணவுகள சாப்பிடுங்க. அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள தவிர்த்து விடுங்கள். மாதத்தில் 4 நாட்கள் மட்டும் தான் அரிசி, கோதுமை உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அரிசி, கோதுமை இதெல்லாம் கொண்டாட்ட உணவு. இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து, ஒரு போதை.
அத நீங்க வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். ஒரு மேம்பட்ட எண்ணங்கள் வராது. லட்சியவாதியா நீங்க வாழ முடியாது. சொகுசுவாதியாக, பிழைப்புவாதியாக மாறிவிடுவீர்கள். சோம்பேறியா மாறும்போது உங்களுக்கு அந்த உணவுக்கு அடிமையாகும்போது, அதை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்துவீர்கள். பெண்களும் அதை சாப்பிடும் இந்த உணவை சாப்பிடும்பொழுது அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அந்த உணவு அபாயம் ரொம்ப ஆபத்தான உணவு. அதனால மாசத்துல 4 நாட்கள் மட்டும் தான். சாப்பிடவே கூடாது என்பது. பேரிடர் காலங்களில் சாப்பிட வேண்டும். அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் இப்போ பெரிய புயல், மழை, வெள்ளமா இருக்கு. வெளியில போ முடியல. எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. அப்போ நீங்க இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சேமித்து வைத்திருக்கிற அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சமைத்து சாப்பிடுங்கள். அப்போ ஏன்னா பேரிடர் காலங்கள்ல உங்க உடம்புக்கு பயங்கர வலிமை தேவை. அந்த வலிமையே இந்த உணவு தான் தரும். அதே நேரத்தில ஏன் இது பயங்கர வலிமை தருதுல்ல, அத டெய்லி சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பக்க விளைவுகளாக நோய்கள் வரும். ஏன்னா அது பயங்கரமான வலிமை தரக்கூடிய அரிசி, கேழ்வரகு, கோதுமை அதை சாப்பிடும்போது ஏற்படுகிற பயங்கரமான வலிமை என்பது பக்க விளைவுகளாக நோய்களை ஏற்படுத்துகிறது. அதனால வந்து அந்த உணவுல கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ அப்படியும் சத்தான உணவுகள சாப்பிடுங்க. உங்க உடல் எடை 60க்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 56லயே 56 வரைக்கும் குறைச்சிருங்க. 56லேருந்து 60 வரை செல்வதற்கு வரைக்கும் சத்தான உணவுகள சாப்பிடுங்க. நல்ல சுதந்திரமா மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய்ன்னு சத்தா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 60 கிலோவ தொட்ட உடனே உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் இருந்து 56க்கு கொண்டு வாங்க. தீவிர உண்ணாவிரதம். அதாவது தொடர்ச்சியா இல்ல. ஒரு நாள் உண்ணாவிரதம், ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் சாப்பிடுங்க. அப்புறம் திரும்ப உண்ணாவிரதம். 56க்குள்ள கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் திரும்ப சுதந்திரமா சாப்பிடுங்க. இப்படிதான் ஒரு வாழ்க்கை முறை. ஒரு உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தீர்வு.